மேடம் பாத்தீங்களா? ஏய், வெறும்னே மயங்கி மட்டும் இருந்தா நல்லா இருக்காதுல்ல. அவ மேல எல்லா ட்ரிங்க்ஸையும் ஊத்தி விடுங்க. ஓகே மேடம். ஜெயராஜ் போய் சரக்கு எடுத்துட்டு வா. மேடம் நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன் மேடம். பாவம்டி நீ. எனக்கும் இசைக்கும் நடுவுல இருக்கிற போட்டியில தேவையில்லாம நீ வந்து மாட்டிக்கிட்ட. இப்ப பாரு, இசையால உனக்கு எவ்வளவு பெரிய கெட்ட பேரு வரப்போகுதுன்னு. என்ன வெளியில அனுப்பிட்டு அந்த இசை உன்னை ராகவ் கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சால, நான் விட்டுருவேனா? இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா நியூஸ்லயும் பிரபல குடும்பத்தை சேர்ந்த பெண் விபச்சாரம்னு வரப்போகுது. அத பார்த்துட்டு உன் மொத்த குடும்பமும் தூக்குல தொங்க போகுது. அத பார்த்து நான் ரசிக்க போறேன்டி. மேடம் நீங்க சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். இன்னும் எண்ணி அரை மணி நேரத்துல போலீஸ் ரூம் கதவை தட்டும். அப்போ நீங்க எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கோங்க. போலீஸ் உங்களை கைது பண்ணி கூட்டிட்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா நீ கேட்ட பணம் உன் அக்கவுண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். ரொம்ப நன்றி மேடம். ஸ்ரீஜா, இப்ப அடுத்தது என்ன பண்ண போற? அடுத்தது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்றதுதான். போலீஸ் ஸ்டேஷனுக்கா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணா அவங்க என்ன ஏதுன்னு தோண்டி துருவி கேட்பாங்களே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்க்கா, விடுங்க. ஸ்ரீஜா, உன் நம்பர்ல இருந்து போன் பண்ணா அவங்க கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? அதுக்குதான்க்கா யாருக்கும் தெரியாம ஒரு டியூவல் சிம் வச்சிருக்கேன்ல. யோ, ஒரு வேலை கொடுத்தா உருப்படியா செய்யறது கிடையாது. எங்கயா போன அந்த பெருமாள்? அவர் வந்துட்டு இருக்காருங்க ஐயா. ஹலோ. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். ஆமாங்க, சொல்லுங்க. சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். கொஞ்ச நாளா ஸ்ருதி இன்டர்நேஷனல் ஹோட்டல்ல ப்ராஸ்டிடியூஷன் நடக்குது சார். உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அதெல்லாம் தெரியும் சார். நீங்க சொல்றத நான் எப்படி நம்புறது? சார், நான் சொல்றது உண்மை சார். நீங்க இப்பவே அந்த ஹோட்டலுக்கு கிளம்பி போனா ரூம் நம்பர் 45ல நான் சொன்னது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கலாம். சார், சீக்கிரம் போங்க சார். நீங்க பார்க்க போற ஆளு ரொம்ப பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. சரி வைங்க, நான் போறேன். வர்ஷினி, வர்ஷினி, மேடம், பேஷண்ட ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வர்ஷினி, வர்ஷினி பாத்து. ஐயோ, மெதுவா. வர்ஷினி அக்கா, எனக்கு என்ன ஆச்சு? நான் இல்ல இருக்கேன். வர்ஷினி, பயப்படாத, நம்ம ஹாஸ்பிடல்ல தான் இருக்கோம். ஹாஸ்பிடல்லையா? நான் மீட்டிங்ல தானே இருந்தேன். அப்புறம் எப்படி ஹாஸ்பிடலுக்கு வந்தேன்? வர்ஷினி, அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். டாக்டர், என் தங்கச்சி எப்படி இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. பயப்படாதீங்க. மயக்க மருந்து கொடுத்ததுனாலதான் மயக்கமா இருந்தாங்க. இப்பதான் கண்ணை திறந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. இனிமே அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். நல்லா ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். டேக் கேர் வர்ஷினி. தேங்க் யூ டாக்டர். அக்கா, வர்ஷினி, மயக்க மருந்து கொடுத்ததா சொல்றாங்க. நான் எப்படிக்கா ஹோட்டல்ல இருந்து இங்க வந்தேன்? என்ன வர்ஷினி, நீ மீட்டிங் ஹோட்டல்ல நடக்குதுன்னு சொன்னதும் யார் என்னன்னு நீ பார்க்காம இப்படி போயிடுவியா? ராகவ் கிட்டயாவது ஒரு கால் பண்ணி கேட்கணும்ல. இல்ல விஷால், ராகவ் கம்பெனில இருந்து திவ்யான்னு ஒரு பொண்ணு போன் பண்ணி ஹோட்டல்ல மீட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க. அதான் ஹோட்டலுக்கு வந்தேன். என்ன ஆச்சுக்கா? ராகவ் சொன்ன கிளையண்ட் மீட்டிங் ஹோட்டல்ல நடக்கல வர்ஷினி. என்ன? இந்த ஸ்ரீஜா ஏன்க்கா இப்படி இருக்கா?
என் வாழ்க்கைய மொத்தமா அழிச்சதுக்கு அப்புறமும் அவளுக்கு என் மேல அப்படி என்னக்கா கோவம்? வர்ஷினி, நீ எதுவும் வருத்தப்படாத. அவளுக்கு சீக்கிரமா ஒரு பாடத்தை நம்ம சொல்லி தருவோம். எப்படிக்கா? அவ ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒண்ணு பண்றா. நீங்க அதுல இருந்து என்ன காப்பாத்திடுறீங்க. ஒருவேளை இன்னைக்கு நீங்களும் விஷாலும் இல்லாம போயிருந்தா என் நிலைமை என்னக்கா ஆயிருக்கும்? யோசிச்சு பார்த்தா என் உடம்பெல்லாம் நடுங்குதுக்கா. வர்ஷினி, இந்த பாரு வருஷனே, நடந்ததை பத்தி எதுவுமே யோசிக்காத. உன் கூட இருந்த அந்த ஆளுங்க போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம். நம்ம போய் விசாரிச்சா கண்டிப்பா உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். ஒருவேளை இது மட்டும் ஸ்ரீஜாவோட வேலையா இருந்துச்சு, அவளை யாராலையும் காப்பாத்த முடியாது. இசை, நான் போயிட்டு வரேன். சரி.